வணக்கம். வணக்கம். மாலை வணக்கங்கள். வணக்கம். தமிழ் மாலை. எல்லாருக்கும் வணக்கம். பாலாவி ராமன், கனெக்டிகட் தமிழ் சங்கத்தின் முதல் பணியாளர். பாரதி தமிழ் பள்ளி 6ஆம் தேதி அன்று 2024-25க்கான வகுப்புகள் 3 இடத்துல நீங்க துவக்க இருக்கிறீங்க. 2 சவுத் வின்சார், 1 மான்செஸ்டர். மான்செஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய இன்னல்களும் தடங்களும் ஏற்பட்டது. அது அத்தனையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறீங்க. அது ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம். அது உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப பெருமை. மாணவ சமுதாயத்துக்கும் இது ரொம்ப பலனளிக்கும். பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது 2024-25 வகுப்புகள் நல்ல முறையில் நடந்து உங்களுக்கும் பெருமை தேக்கி நமது மாணவ சமுதாயத்துக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும், பெருமையை கொடுக்கும், பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் எங்களது மகிழ்ச்சியையும் கனெக்டிகட் தமிழ் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக்கிறேன். வணக்கம். பேரன்புடைய மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே மற்றும் புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என் பேர் ஆனந்த். நான் சென்ற வருடம் இந்த பாரதி தமிழ் பள்ளியோட முதல்வர் பொறுப்பில் இருந்தேன். இந்த வருடம் இந்த பள்ளியின் முதல் நாள், வெள்ளிக்கிழமை முதல் நாள் அன்று உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஏற்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கும் திரு முரளிதரன் மற்றும் அவரது குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வருடம் மேலும் இந்த பள்ளியை சிறப்பாக நடத்த எனது வாழ்த்துக்கள். இந்த வருடம் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளி 3 லொக்கேஷனில் நடக்க போகுது. ஸோ சவுத்தன் சரி, சவுத்தன் சர்வீஸ் அண்ட் மான்செஸ்டர். 3 இடங்களில் நடந்தாலும் இது நமது ஒரே பள்ளி, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அனைவரும் அடிக்கடி நம்ம முடிஞ்சவர்களும் மீட் பண்ணுவோம். ஸோ பள்ளி சிறப்பாக நடக்க என் வாழ்த்துக்கள். அண்ட் மாணவர்கள், நீங்கள் 32 வாரங்கள் இந்த தமிழ் ஸ்கூலில் தமிழ் படிக்க போகிறீங்க. நீங்கள் இங்கே தமிழ் மட்டும் படிக்கல, யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் தமிழ் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அவர் ஹெரிட்டேஜ், நம்மளுடைய தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், நமது எப்படி நம்ம பேசணும், எல்லாமே பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ் பள்ளியோட முக்கிய நோக்கமே என்னென்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கூட தமிழில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தாத்தா பாட்டி, அத்தை மாமா, உங்கள் நண்பர்கள், தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம தமிழ் மொழியில் பேசணும், பழகணும், எழுதுறதுக்கு முடிஞ்சால் எழுதணும். ஸோ இந்த ஒரு நோக்கத்தோட நமது தமிழ் பள்ளி அடுத்த 32 வாரங்கள் வெள்ளிக்கிழமையில் நம்ம மீட் பண்ணி நம்ம தமிழ் மொழி பயில்வோம், கற்போம், பேசுவோம், தமிழ்லேயே விளையாடுவோம். வாங்க. தமிழ் மொழி ரெகுலர் பாட புத்தகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நமது தமிழ் ஸ்கூலில் வழக்கமாக பொங்கல் திருவிழா நடக்கும். அதற்கு நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். தமிழ் தேனி, குரல் தேனி, சித்திரை திருநாள் போட்டிகள், கனெக்டிகட் கோல்ட், சிட்டி கோல்ட் அப்படின்ற ஆர்கனைசேஷன் அவங்ககிட்டலாம் நம்ம தமிழ் போட்டிகள் நடைபெறும். அதுலேயும் தவறாமல் நீங்கள் எல்லோரும் பங்கு பெறுங்க. அதே போல் நமது பாரதி தமிழ் பள்ளியில் கடந்த சில வருடங்களாக நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலகத்தில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 500-600 புத்தகங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாரம் கட்டாயமாக ஒரு புக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் உங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்து அதை அவங்கள படித்து காட்ட சொல்லுங்கள். முடிஞ்சால் நீங்களும் படிங்க. நீங்கள் அந்த புத்தகங்கள் படிக்க உங்களுடைய தமிழ் புலமை கட்டாயமாக உயரும். ஸோ பேரண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைப்ரரியை யூஸ் பண்ணுங்கள், புக் எடுத்து பசங்களுக்கு படித்து காட்டுங்க. தமிழ் மொழியை மேலும் வளர்ப்போம். இந்த வருடம் அனைவருக்கும் சிறந்த தமிழ் பயிலும் வருடமாக அமைய எனது நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். என் பெயர் முரளிதரன் கந்தசாமி, பாரதி தமிழ் பள்ளியின் முதல்வர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது பாரதியின் கூற்று. இங்கிருக்கும் அனைத்து பெற்றோர்களும் நமது வேலைப்பளுவிற்கும் இடையில் பாரதி தமிழ் பள்ளியோடு ஏதோ ஒரு வழியில் தன்னார்வலராக இணைந்திருக்கிறோம். நமது இந்த ஒற்றுமை நமது தமிழ் மொழியின் அழகு, கலாச்சாரம், தொன்மை இவை அனைத்தையும் நமது அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டுமே. நமது இந்த கூட்டு முயற்சி 2024-25 ஆண்டுக்கான ஒரு சிறந்த கல்வியாண்டை தரும். பாரதி தமிழ் பள்ளியின் நிர்வாக குழு சார்பாக உங்கள் அனைவருக்கும்
வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்றார் மகாகவி பாரதி. இந்த மகாகவி பாரதியின் பேரர் கனெக்டிகட் பகுதியில ஒரு தமிழ் பள்ளி இருக்கிறது என்று தெரிந்து மிகவும் மகிழ்கிறேன். பாரதி தமிழ் பள்ளியை நடத்துகிற முதல்வர், ஆசிரியர்கள், பயிலுகிற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். கடந்து போனாலும் கன்னித்தமிழை மறவாது இருக்கிற உங்களது ஆர்வமும் அக்கறையும் மொழியை பற்றிய சிந்தனையும் பிரமிப்பூட்டுகிறது. புதிய கல்வியாண்டிலே நுழைகிற நீங்கள் நிறைய கத்துக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய ஒரே அடையாளம் பணம் அல்ல, காசு அல்ல, ஜாதி அல்ல, மதம் அல்ல. நாம் யார் என்பதை ஒன்று சொல்வதற்கு மொழிதான் மிக முக்கியமான ஒரு அடையாளம். அந்த மொழியை தூக்கி அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற இந்த தமிழ் பள்ளிக்கு ஒரு அன்பான வாழ்வு. தொடர்ந்து உங்க சேவை செய்து வாருங்கள். அடுத்த தலைமுறைக்கு தமிழ் போய் சேரும். இந்த கல்வியாண்டு சிறந்த வாழ்வு. நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதி